Hey Nasees family, Assalamualaikum. Welcome back to my channel part 2 video. Part 1 வீடியோ பார்க்காதவங்க part 1 வீடியோ பார்த்துட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பெற தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால பள்ளிவாசலில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நின்று மாடியில் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தேன். ஈத் வைப் இருக்கட்டுமே, எப்பயும் போல இல்லாமல் ஈதோட வைப் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் லைட்டிங்லாம் போட்டுட்டு வந்தாச்சு. நார்மலாகவே எங்கள் வீட்டில் எப்பயுமே பத்தி ஏற்றி வைப்பாங்க. தேர்ஸ்டே ஈவினிங் ஃப்ரைடே அப்போ மட்டும் இந்த சாம்பிராணியும் தூப்பும் ஏற்றி வைப்பாங்க. அது மாதிரி ஈத் வைபுக்காக இது எல்லாத்தையுமே ஏற்றி வச்சுட்டு ஹரிபரியானதே இப்போதான் ஸ்டார்ட் ஆனிச்சு. என்னதான் ப்ரீ பிளான்டு பண்ணாலும் நாளைக்கு ஈதுன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கு முன்னாடி நாளே ஒரு ஹரிபரியான டேவா இருக்கும். உங்களுக்கும் அப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. ஆண்டியா என் வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எப்படியும் ஈதுக்கு முன்னாடி நாள் கிளீனிங் ப்ராசஸ்லாம் இருக்கும், மாப் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் காட்டி உங்களை நான் போர் அடிக்க விரும்பலை. ஸோ ஈதுக்கு முன்னாடி நாள் மார்னிங்கே இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் தக்பீர் ஓதுறத லைவ்ல டிவியில் போட்டு விட்டாச்சு. அதை உட்காந்து கேட்டுட்டு அப்படியே எங்கள் ஒர்க் ஸ்டார்ட் ஆனிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் கேட்டுட்டு அதே வைபோடையே எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னாலும் இந்த கார்பெட் விரிப்போம். அதே மாதிரி கார்பெட்டும் விரித்து கொஞ்சம் இங்கே உள்ள சோஃபாஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருந்தோம். ஆல்ரெடி மார்க்கெட்டுக்கு வேண்டிய ஜாமான் எல்லாமே அதுக்கு முன்னாடி நாளே வாங்கி வச்சதுனால கொஞ்சம் வேர்டன் கம்மியாக இருந்தது. பட் இருந்தாலும் இந்த கொஞ்சம் அடுப்பு வாங்குறது அந்த வேலைலாம் இருந்துச்சு. அப்போ தான் இஃப்தார் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அண்ட் சிக்கன் அதெல்லாமே வாங்கி வச்சாச்சு. சிக்கன் அம்மா வாஷ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க, மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு. அண்ட் நானும் அப்பாவும் பார்த்திங்கன்னா அந்த அடுப்பு தேக்ஸா கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு வரனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இந்த பால் அந்த மாதிரியானதெல்லாம் வாங்க இருந்துச்சு. அதையுமே வாங்கிட்டு இதுதான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அடுப்பு, இந்த தேக்ஸா மூடி, அதுக்கப்புறம் இந்த கரண்டி, இதையே 2 ரவுண்டாக எடுத்துகிட்டு வந்தோம். கொஞ்சம் வீட்டுக்கிட்டே இருக்கனால கொஞ்சம் 2 ரவுண்டாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ரம்ஜான் அஸ்வானுக்குங்கிறதப்ப கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு இதுதான் அவனுக்கு ஃபஸ்ட்டு ரம்ஜான். ஸோ அவனுக்கு என்னமோ பண்ணுறாங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி அங்கே இங்கேயும் ஓடி ஆடிட்டு இருந்தான். எதுக்குடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே படப்படன்னு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருந்தான். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்கிட்டு வந்த ஜாமான்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்து குலோப் ஜாமுன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அந்த ப்ராசஸ்குள்ளே இறங்கிட்டேன். என் அக்கா அதுக்குள்ளே மருதாணிலாம் வச்சுட்டா. நாங்கள் போயிட்டு அடுப்பு வாங்கிட்டு வர கேப்பில் பைப்பில் மருதாணி வச்சுட்டா. அதையும் காட்டிட்டு இருந்தா, இங்கே பார்த்தியா நான் மருதாணிலாம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போ வச்சுக்கோ, நைட் எப்படின்னு எடுக்க தானே போகிறேன் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் நான் அடுத்த வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு நடுவில் எங்கள் அப்பாவும் எனக்கும் இந்த காலில் வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் கேட்டாங்க. சரின்னு அவர் சொல்கிறதையும் கேட்டுட்டு ப்ராசஸ் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ப்ரீ ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரியாணினாலே என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 அதுக்கு இடையில நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு அக்கா கையிலலாம் ஹார்ட்டெல்லாம் காட்டிட்டு இருந்தா. இந்த கிளிப்ஸில் பார்க்குறப்ப தான் எனக்கே தெரியுது பையப்புள்ள என்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கா அப்படின்ட்டு. ஸோ இதோட ஒரிஜினல் கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். அதிலே பாருங்கள் என்னுடைய டே எவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத. ஆண்டியா நாளைக்கு மெயினானதே இந்த இஞ்சி பூண்டு தான். அந்த இஞ்சி பூண்டையை எப்படியோ ஒரு வழியாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதை 2 பேட்சாக அரைக்கணும். ஸோ அதனால் 2 பேட்சாக அரைச்சி 2 பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இதெல்லாம் நைட்டே அரைச்சி வச்சா நமக்கு கொஞ்சம் வேலை கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே 2த்தையும்
ஐ மீன் நைட்டே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டேன். அண்ட் என் வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஈதுனாலே எங்கள் வீட்டில் வந்து அந்த குலோப் ஜாமுன் இல்லாமல் இருக்காது. ஸோ ஸ்வீட்டுங்கிறனால நான் வந்து குலோப் ஜாமுன் செஞ்சேன். அண்ட் குலோப் ஜாமுன்னாலே எங்கள் வீட்டில் ஆச்சி தான், அதுவும் பை ஒன் கெட் ஒன். நீங்கள் எப்படி? எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து குலோப் ஜாமுன் செஞ்சாலே ஒன்று ஜிஆர்பி இல்லாட்டி ஆச்சியாக தான் இருக்கும். அந்த அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட்லாம் குலோப் ஜாமுன் செய்யலை, ஒரு பாக்கெட்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டுக்கு வேண்டியது தான் அந்த ஷீரா வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரம்ஜானுக்கு நான் வந்து வேற ஏதாச்சும் ஸ்வீட் ட்ரை பண்ணலான்னு தான் இருந்தேன். என்னதான் நீ நினைச்சாலும் உனக்கு குலோப் ஜாமுன் தான் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் குலோப் ஜாமுனே செஞ்சுட்டேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ரம்ஜானுக்கு ஏதாச்சும் நியூவாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், நீங்கள் குலோப் ஜாமுன் வந்து செய்கிறீங்க, ஒரு 2 days 3 days வைக்கிறீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மில்க் ஊற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வரும். நீங்கள் எவ்வளோதான் கிராக்ஸ் ஆகி உருட்டி எடுத்தாலும் அது ஃப்ரை பண்ணி சக்கரை பாகில் போடுறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும், வாயில் வச்சோடனே அது கரைஞ்சிரும். அண்ட் இதில் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் சேர்க்குறனால ஒரு 1 week ஒரு 5 daysக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு தாங்காது, கெட்டு போயிடும். ஒரு 5 daysக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ருவீங்கன்னா நீங்கள் வந்து பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வந்து ரிச்சாக செம்மையாக இருக்கும். எகெயின் கிராக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஆஃப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைதாலாம் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த நெய் வந்து கையில் தடவிட்டு எல்லா இதையுமே ரவுண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த குலோப் ஜாமுன்லேயே ஒரு மாதிரி நெய் வாசம் ரிச்சாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்பயும் போல் குலோப் ஜாமுன் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் அவங்க கூட நான் ஷேர் பண்ணலை. எப்பயும் போல் குலோப் ஜாமுன் செஞ்சு நான் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா கிச்சனில் கொஞ்சம் வந்து க்ளீனிங் ப்ராசஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் வந்து இந்த குலோப் ஜாமுன் செஞ்சேன். ஸோ அதனால் அப்போயே வந்து டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் குலோப் ஜாமுனில் கிராக்ஸ் இருந்திருக்கு. ஆனால் அந்த ஷீராலெலாம் ஊற வச்சு சாப்பிட்றப்ப அப்படி ஒன்றும் தெரில, நல்லா பால் சேர்த்தனால நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் பை சைடு வந்து என்னோட ஒர்க்கையும் அப்படியே நான் முடிச்சிட்டேன். இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம், என்னடா பயப்புள்ள சாப்பாடை பற்றியே பேசுதே, பாய்ஜானை பற்றி காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா ஃபைனலி எங்கள் பாய்ஜானுமே வந்து சென்னையிலேருந்து வந்துட்டாங்க. எங்கள் பாய்ஜானுமே வரதுக்குள்ளே நான் குலோப் ஜாமுன் எல்லாமே ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் பாய்ஜான் பார்த்தீங்கன்னா சஃபாரி சூட்கேஸ், சீரம், ஃபேஸ் க்ரீம் எல்லாமே வாங்கிட்டு வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அஸ்வானுக்கு ட்ரெஸ்ஸு, இந்த கேட் பில்லோ மாதிரி இருக்குது, இது எல்லாத்தையும் காட்டிட்டு இருந்தாங்க. அஸ்வானுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே குஷியில் இருந்தாங்க. எங்கள் பாய்ஜான் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன மருதாணி வைக்கிறது தான். ஸோ மருதாணி வைக்கிற ப்ராசஸ்லேயும் இறங்கியாச்சு. எல்லாருமே தூங்கிட்டாங்க. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து ஃபைனலாக மருதாணி வச்சேன். எல்லாருமே தூங்கிட்டாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 o'clock கிட்ட, சேம் டைம் அதே மாதிரி தான் எப்பயுமே ஈதுக்கு 1 o'clock தானே ஆகுது. ஸோ என்னதான் ப்ரிப்ரேஷன் பண்ணாலுமே அந்த ஈதுக்கு அந்த 1 o'clock மேலே தாண்ட மாட்டேங்குது. இதுக்கு என்னதான் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியலை. உங்கள் வீட்டிலே இப்படி தானா? நீங்களும் இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மருதாணி வைக்கிற டைமில் நான் எப்பயுமே சொல்கிறதா, அந்த மருதாணி அப்படிங்கிறனாலே ஈத் அப்படின்னாலே எங்கள் பாட்டி வீடு தான் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ என்னோட எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், ஈத் இந்த மாதிரி என்ன ஃபங்க்ஷன்னாலும் எங்கள் பாட்டி வீட்டில் எல்லாருமே வந்து சேர்ந்து தான் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப இது மட்டும் லைட்டாக மெமரிஸ் மாதிரி கொஞ்சம் வந்துட்டு போணுச்சு. மிஸ் பண்ணுறோம்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பள்ளிவாசலில் வந்து 7:30க்கு தான் ஈத் ப்ரேயர். ஸோ தூங்கிட்டு காலையில் எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே தூங்கியாச்சு. அண்ட் ஈத் மார்னிங், ஈத் முபாரக் டு ஆல். இந்த வீடியோ பார்க்குறப்ப ஈத் முடிஞ்சிருக்கும், பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 7:30 போல் தொழுக அவசரமாக எந்திரிச்சு காலையில் குளிச்சுட்டு தொழுதுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் சலாம் சொல்லிட்டு ஈத் முபாரக்கும் சொல்லியாச்சு. தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் عيد مبارك علينا وعليكم الله أكبر الله أكبر الله أكبر. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈத் மார்னிங்னாலே இந்த ஷீர் குருமா தான். எங்கள் வீட்டில் ஈத் மார்னிங்னாலே அந்த ஷீர் குருமா இருக்கும். இந்த ஷீர் குருமா என் ரீல்ஸ் ஃபீடில் வந்து அதிகமாக இந்த கேரமலைஸ் ஷீர் குருமா வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த கேரமலைஸ் ஷீர் குருமா தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து நெய் நிறையா ஊற்றி இந்த சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல் ரெசிபிலாம் எதுலேயுமே நான் வந்து கவர் பண்ணலை. ஸோ தனியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த ஷீர் குருமாக்கு இந்த லாங்காக இருக்கும்ல, வெறும்
யம்மி சில்லி அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பாயாசத்துக்கு விற்கிற அந்த சேமியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அதை எடுத்திருந்தேன். ஆல்ரெடி நான் உங்கள் எல்லார்ட்டையுமே வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன், என் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறனால ஸ்டோரேஜும் இல்லாமல் நான் வீடியோ ஆன் பண்ணி வச்சுருந்தேன். வீடியோ எடுத்துட்ருக்கேன்னு நினச்சி பார்த்தா கடைசியில் அது வீடியோவே நான் ஆன் பண்ணலை. இந்த நேரத்தில் என் மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விட்சு போடாமல் ஃபோனில் சார்ஜ் போடுவோம்ல, அந்த மாதிரியான மனநிலை என்கிட்ட இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மனசை தேத்திட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் குவாலிட்டி மாறுனுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபோனை சேஞ்ச் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ கொஞ்சம் ஃபோன் மக்கர் பண்ணுச்சு. ஸோ அதனால என் அக்கா ஃபோனில் வந்து வீடியோவை மாற்றி எடுத்திருந்தேன். இதுதான் நம்ம அந்த செஞ்ச ஷீர் குருமா. நல்லா செம்மையாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி ரிச்சான டேஸ்ட்டில் இருந்துச்சு. உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். அண்டியா என்ன ஃபங்க்ஷன்னாலும் சரி, என்ன இதுனாலும் சரி, எங்கள் வீட்டில் வந்து ஈத் அன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷீர் குருமா, இட்லி அண்ட் மெயினான கடப்பா குருமா, அதுக்கப்புறம் சட்னி. இதுதான் எங்கள் வீட்டில் எப்பயுமே மெனுவாக இருக்கும். இந்த மெனு எப்பயுமே எங்கள் வீட்டில் மாறாது. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே நாங்கள் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆளாளுக்கு ஒரு வேலையாக வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நாளே புதினா கொத்தமல்லி அது எல்லாத்தையுமே நைட்டே கட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் அன்னைக்கு செஞ்சுருந்தோம். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பெருசாக வந்து வீடியோவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணவே இல்லை. இயர்லியாக சீக்கிரம் சமைச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் எனக்குள்ளே இருந்தது. எப்பயுமே பிரியாணி ஃபங்க்ஷன்னாலே பிரியாணி செய்கிறதுக்கு 3 மணி 4 மணி ஆகிடும். இன்றைக்கி எப்படியாச்சும் சீக்கிரமாக செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் சீக்கிரமாக செஞ்சுட்டு இருந்தேன். பிரியாணி வந்து நான் தான் செஞ்சேன். ஒரு 12:45 1 o'clock கிட்டலாம் தம் விட்டு பிரியாணி எல்லாமே முடிச்சாச்சு. இந்த திருச்சி ஸ்டைல் பிரியாணினாலே டபுள் கலரிங்காக இருக்கும். அதை விட திருச்சி ஸ்டைல் பிரியாணிக்கு அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகும். அல்ஹம்துலில்லாஹ் பிரியாணியுமே நல்லபடியாக பண்ணி முடிச்சாச்சு. அந்த அன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, தால்ச்சா, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் ரைத்தா அண்ட் ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம செஞ்ச குலோப் ஜாமுன். இது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் தூங்கிட்டோம். ஸோ வீடியோ எதுவுமே என்னால் கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என் வீட்டுக்குமே கொஞ்சம் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு அக்கா பெரியம்மா எல்லாரும் வந்திருந்தாங்க. அதோட அவங்க கூடயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சன்செட் ஆகுறதுக்குள்ளே எப்படியாவது ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நல்லா ஃபோட்டோ எடுத்தாச்சு. நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சேடான திங்க், எங்கள் பாய்ஜான் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுலே கான்சன்ட்ரேஷனே பண்ணலை. அதுவும் இல்லாமல் என் ஃபோன் வேறு கொஞ்சம் மக்கர் பண்ணிகிட்டு இருந்தனால எடுக்கவே என்னால் முடியலை. சரி இருக்கிற கிளிப்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் அப்படிங்கிறனால தான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். அண்டியா பாய்ஜானுமே கிளம்பிட்டாங்க. பாய்ஜான் இருக்கிற வரையும் நல்லா இருந்துச்சு. பாய்ஜான் கிளம்பினோடனே எங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தலைவருக்குமே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. பைப்பில் எப்படியோ சமாளிச்சிட்டாரு. தலைவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு தான் போகிறாரு. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆனிச்சு. வந்து ஒரு 2 நாளில் கிளம்புறது எங்களுக்குமே ஒரு மாதிரி இருந்தது. அஸ்வானுமே அப்போ தான் தூங்கி எந்திரிச்சு வந்தான். அவனுக்குமே ஒரு மாதிரி எந்திரிச்ச உடனே அப்பா ஊருக்கு கிளம்புறாரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அந்த அன்னைக்கு வந்து எங்களோட ஈத் வந்து இப்படி தான் முடிஞ்சு. எங்களுக்குமே பாய்ஜான் வீட்டில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒர்க்கையும் கொஞ்சம் பார்த்தாகணுமே. 2 நாள் தான் லீவ் கேட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பாய்ஜானுமே கொஞ்சம் அவசரமாக கிளம்பிட்டாரு. என்னதான் ஈவினிங் நைட்டு 11 o'clock தான் வந்து பஸ்ஸு, இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறனால எங்கள் பாய்ஜானுமே கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க. அதோட அஸ்வானுக்கு தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, என்னடா வந்துட்டு உடனே கிளம்புறாங்க அப்படின்ட்டு. அண்ட் எங்கள் பாய்ஜான் வந்த டைம் இந்த ரம்ஜான் டைம் பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயுமே போகவே முடியலை. 2 days லீவில் தான் வந்தாங்க. வந்ததும் தெரில போனதும் தெரில, அந்த மாதிரி இருந்தது. இன்ஷா அல்லாஹ் எங்கள் ஃபேமிலிக்காக கண்டிப்பாக துவா செய்யுங்க. உங்களுக்காகவும் நாங்கள் எல்லாருமே துவா செஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ ஒரு சிலருக்கு பிடிச்சிருந்துருக்கலாம், ஒரு சிலருக்கு இதெல்லாம் என்ன வீடியோ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் என் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். எங்களோட ஈத் வந்து இந்த மாதிரி தான் போணுச்சு. உங்களுக்கு எப்படி போணுச்சுங்கிறத மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்ஜான் போகிறப்ப அப்போ தான் அஸ்வான் கொஞ்சம் தெளிவானா அவன் கத்துறது நான் ஒரிஜினல் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன், அதில் பாருங்கள். அண்டியா ஒரு வழியாக எங்கள் பாய்ஜானுமே கிளம்பிட்டாரு. எங்களுக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 days லீவில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. அண்ட் இதுதான் எங்களோட ஈத் vlog. Bye bye. Bye. Ammu bye, I love you. Ammu bye, I love you. Ammu bye. Amma bye. Bye. Acha bye. Bye. Awas bol. Bye. Aisho.
वाला लकाय अजी यहाँ देख बाय बोल अम्मू बोल अच्छा आज घर में मियाँ रहता अम्मू लकाय सा आई मिस यू अम्मू बोल இவ்வளோ நேரம் கண்டினியூஸாக என் வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். Hope you all enjoying this video. If you like this video, subscribe to Grisam Nasis Vlog and press the bell icon. Thank you so much for watching my video. Bye. Next interesting ஆன வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்.